जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया की होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. 87வது நாள் யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலைங்கிற அந்த பட்டியினுடைய 108 நாள் பட்டியினுடைய 87வது நாள் 16/10/2025. இன்றைய கவிதை இங்கிலீஷில், இது இங்கிலீஷ் கவிதை. லிட்டில் பாய், ஐ மிஸ் யூ. வித் யுவர் சடன் ஸ்மைல் and your ignorance of pain, you walked through life and devoured it with nothing but misty goals to keep you company. You wandered through quiet woods with friends, and you were startled by a shuffling porcupine. Your heart beat mightily when you chased frogs and catch one too big for a single hand. There was no time for meaning. A marshmallow gave it on a sharpened stick. A jackknife in your pocket gave you comfort. When your friends were gone, a flower hidden in the woods behind an againing swiveled log. A dog went licked at your fingers and chewed at your chins. A game or football that you didn't expect. A glass of cider. A cricket's cry. When did you lose your eyes and ears? When did taste buds cease to tremble? Whence the sulliness, this mounting fear, this quarrel with life, demanding meaning? That mounting fear is leisure's bonus, and it is the pain that forbids you to be a boy. கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, லிட்டில் பாய், ஐ மிஸ் யூ. ஒரு காலத்தில் எனக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருந்தது, ஒரு சிறுவன் இருந்தான். நான் அவனை இப்போ மிஸ் பண்ணுறேன். எங்கே தொலைஞ்சு போனான் அந்த குழந்தை அப்படின்னு தெரில. அந்த பையன் சிறுவன் எங்கே போனான்னு தெரில. ஒரு குழந்தை இருந்தது, அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த சிரிப்பு அதுவும் தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த குழந்தையினுடைய புன்னகை, சிரிப்பு அதுவும் தொலைஞ்சு போச்சு. அந்த இன்னசென்ட்டான ஒரு குணம் அதுவும் தொலைஞ்சு போச்சு. வாழ்க்கையில் முன்னாடி போய் இவ்வளோ தூரம் வந்த பிறகு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது.
இப்போ அந்த குழந்தை எனக்கு ஞாபகம் வருது, குழந்தை பருவம் எனக்கு நினைவு வருது. நான் என்னுடைய நண்பர்கள் கூட காட்டில் சுற்றி திரிஞ்சேன், அது எனக்கு நினைவு வருது. அப்போ திடீர்னு அங்கே முள்ளம்பன்றி வந்தது, அதை பார்த்து நான் பயந்துருவேன். திடீர்னு வந்தது முள்ளம்பன்றி, அந்த காட்டுக்குள்ளே நான் சுற்றி திரியும் போது வந்தது, நான் பயந்துருவேன். சின்ன வயசில் சில தவளைகளை நான் துரத்தி போவேன், அதை பிடிப்பேன். அந்த தவளை எப்படி இருந்தது, கைக்குள்ளே வராது, ரொம்ப பெருசாக இருந்தது. இது எல்லாமே எனக்கு நினைவு வந்துட்டுருக்குது. அந்த நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பருவம், ஆனால் ஆனந்தமாக இருந்தது அந்த நேரம். நண்பர்கள் என்னை காட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போல்லாம் எனக்கு என் கையில் ஒரு சின்ன கத்தி இருந்தது, அதுதான் எனக்கு உதவி பண்ணுச்சு. அதே ஒன்று தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது பாக்கெட் நைஃப். இந்த ஒரு எண்ணம் என்ன மனசை சாந்திப்படுத்திருச்சு. எனக்கிட்ட ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா. காட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த குட்டைக்கு சுற்றி பூக்கள் இருந்தது, சின்ன சின்ன பூக்கள். அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய கைகளை அது நக்கக்கூடிய அந்த நாயை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது என்னுடைய ஜீன்ஸையும் நக்குச்சு. அப்புறம் ஃபுட்பால் விளையாடுவோம், அதாவது ஆப்பிள் ஜூஸ் குடித்தோம், அப்புறம் கிரிக்கெட் விளையாடினோம். அந்த ஒரு நேரம் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னுடைய கண்கள் இப்போ அதெல்லாம் பார்க்குறத எப்படி மறந்துச்சுன்னு தெரில, ஸ்டாப் பண்ணிடுச்சு, பார்க்குறதே இல்லை. அது கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வளர்ந்துட்டேன், பெரியவன் ஆகிட்டேன், அதனால கண்கள் இதெல்லாம் பார்க்குறதில்ல, காதுகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்குறதில்ல. அந்த டேஸ்ட்டு அதுவும் இப்போ போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சில்லியாக தோணுது. இந்த சுமைகளெல்லாம் எப்படி எனக்குள்ளே வந்தது அப்படிங்கிறதே தெரில. இந்த பயம் எங்கேருந்து வந்தது அது கூட தெரியல. இந்த சண்டை சச்சரவெல்லாம் எப்படி வந்தது இதெல்லாம் தெரில. என்னுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. எங்கே அந்த என்னுடைய குழந்தைத்தனம், எங்கே அந்த ஒரு இன்னசென்டான தன்மை, என்னுடைய அந்த நாட்களை நான் எங்கு இழந்தேன் என்று தெரியவில்லை. அதை தேடிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வலி, இந்த பயம், எனக்கு மறுபடியும் அந்த குழந்தைத்தன்மைக்கு போகணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். என்னுடைய குழந்தை பருவத்தை மீண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த சுமை, இந்த பயம் எல்லாமே என்னை மீண்டும் என்னுடைய குழந்தை பருவத்துக்கு செல்வதிலிருந்து என்னை தடுக்கிறது. லிட்டில் பாய், ஐ மிஸ் யூ. மிஸ் this with the sudden smile. Where is the sadness? இந்த சோகம், இந்த கவலை, இந்த பயம், இந்த கோபம், இதெல்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னே தெரில. எங்கேருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன், ஆனால் இப்போ எங்கே சேர்ந்துருக்கிறேன். அந்த குழந்தை பருவத்தைக்கு நான் செல்வதற்கு விரும்புகிறேன். நம்ம கூட எப்போ ஞானத்துக்கு வந்தோமோ அப்போ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தோம், எவ்வளோ ஒரு இன்டாக்சிகேஷன் இருந்தது, போதை இருந்தது, நஷா இருந்தது, எப்படி ஒரு எந்தூசியாசம் இருந்தது, ஊக்கம், உற்சாகம் இருந்தது. நமக்கு தெரியவே இல்லை, நமக்குள்ள இவ்வளோ ஒரு சுமை எங்கேருந்து வந்துனே தெரில. அந்த நேரத்தில் இவ்வளோ லைட்டாக இருந்தோம், எந்தூசியாசத்தோடு இருந்தோம், போதையில் இருந்தோம், ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தோம். எப்படி இந்த சுமையான நிலைக்கு வந்துட்டோம் தெரியவே இல்லை. ஞானம் அதிகமாகிட்டே இருந்து நமக்குள்ள ஞானத்தை புரிஞ்சிட்டே போனோம், கூடவே நமக்கு சுமையும் கூட்டிகிட்டே போச்சு. ஞானம் வந்தது கூட எல்லாமே வந்துடுச்சு. ஞானம் தெரில என்னெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுன்னு, இன்னும் வேறு என்னெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுன்னு தெரில. அந்த காலம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் நமக்கு வலினா என்னன்னே தெரியாது. அந்த நேரத்தில் கவிஞர் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கைனா என்னன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. காட்டில் சுற்றிட்டு இருந்தோம், காடுகளில் சுற்றி திரிந்தோம், நண்பர்கள் கூட ஊரை சுற்றினோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த முயல், தவளை, முள்ளம்பன்றி, அந்த நரியினுடைய ஓசையும் பயமுறுத்துச்சு, ஆச்சரியப்பட வச்சது. இப்போ இந்த பயம், கவலையெல்லாம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது தெரியல. அதனால தான் பாபா என்ன சொல்கிறார் முரளியில் கூட, குழந்தை பருவத்தை மறக்காதுங்க. அதனால் மீண்டும் திரும்பி செல்லுங்கள் உங்களுடைய அந்த குழந்தை பருவத்து நாளின் நினைவுகளில். அந்த மெமரிஸை நம்ம இப்போ நினைவு பண்ணலாம். ஒரு செகண்ட் எல்லாருமே கண்ணை மூடுங்க. நம்ம ஞானத்தில் வந்த அந்த நேரத்தை நினைவுபடுத்தி பாருங்கள், ஞாபகம் பண்ணுங்க. எல்லாம் கண்ணா மூடுங்க.
அந்த நாளை நினச்சி பாருங்கள். நான் ஞானத்துக்கு வந்த முதல் நாள் இது எப்படி இருந்தது? அந்த சென்டர், அந்த சிஸ்டர்ஸ், அந்த அன்பு, அந்த குடும்பம், இப்போ நான் எடுத்த கோர்ஸ், அந்த சிறிய கிராமம், பகவானை அடைந்துவிட்ட குஷி, அந்த போதை, சின்ன சென்டர், சின்ன ஒரு கீதா பாடசாலை, எவ்வளோ குறைவான சாதனங்கள் இருந்தது. அங்கே கொஞ்சம் தூரம் இருந்த அந்த ஏரியா கூட சின்னதாக இருந்தது. ஓடி ஓடி நம்ம சேவைக்கு போகணும். கிராமமாக போனோம், முரளி கேட்டோம், அமிர்த வேலை யோகா பண்ணோம், சேவை பண்ணோம். ஓம் சாந்தி. ஸ்மிருதி, நீங்கள் முரளியில் இப்போ என்ன கேட்டீங்க? ஸ்மிருதி, நினைவு. ஸ்மிருதி மற்றும் நினைவு ரெண்டுல என்ன வித்தியாசம்? ஸ்மிருதிக்கும், ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கும் நினைவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை என்ன வித்தியாசம்? அதாவது நினைவு அப்படின்னா நம்ம இப்போ நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய குழந்தை பருவத்தை. அதுவே ஸ்மிருதி அப்படின்னா நினைவு ப்ளஸ் அனுபவம், இதுதான் ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னா நினைவின் கூடவே அனுபவமும் அங்கே கனெக்ட் ஆகிடுது, ஒன்றாயிருது, சேர்ந்துருது. சிருஷ்டியினுடைய முதல் படைப்பு பொருள் கிடையாது, அந்த ஸ்மிருதியின் கூடவே அங்கே படைப்பு உருவாகுது. ஸ்மிருதி தான் யஜ்யமாகும், ஸ்மிருதி தான் யுகமாற்றமாகும், ஸ்மிருதி தான் யுகத்தின் அந்தமாகும். ஸ்மிருதி ஸ்வரூப் அப்படின்னா ஸ்மிருதி மற்றும் ஸ்வரூபம். ஸ்மிருதியின் கூடவே அனுபவம், அப்புறம் என்ன ஆயிடுது? அதனுடைய சொரூபம் ஆயிடுது. ஸ்பிரிச்சுவல் மெமரி, ஸ்பிரிச்சுவல் பிளஸ். பாபா இந்த முரளியில் முக்கியமான 5 விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம நினைவினுடைய அந்த ஸ்மிருதிக்கான 5 ஆதார ஸ்தம்பம் என்ன? அந்த விஷயம் இன்னைக்கு என்ன முரளி? ஜனவரி 2ஆம் தேதி 1990. அடிக்கடி நினைவு கொடுக்கணும் தனக்குத்தானே. நான் யார், நான் என்னவாக இருக்கிறேன், நான் யாருடையவன், நான் என்ன செய்யணும். ஸ்மிருதி தான் விதையாக இருக்கிறது, ஸ்மிருதி தான் ஃபவுண்டேஷன். ஸ்மிருதி சக்திசாலியாக இருந்தது அப்படின்னா எல்லாமே சக்திசாலி ஆயிரும். ஒருவேளை ஸ்மிருதியே சக்திசாலியாக இல்லை அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் சக்தி கம்மியாயிருக்கும், எதுவுமே சக்திசாலி இல்லை. பட்டியினுடைய இன்றைய 87வது நாள். நேற்று நம்ம பார்த்தோம் ராத்திரி சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்னு. ராத்திரிங்கிறது நம்மளுடைய அமிர்த வேலையினுடைய விதையாக இருக்கிறது. அடுத்த நாள் அமிர்த வேலையினுடைய விதையாக இருக்குது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதை இன்னைக்கு பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி பாப் தாதா முழு நாளுடைய எல்லா போத்தாமிலையும் இந்த சார்ட்டை கொடுக்கறது, சார்ட் கொடுக்கணும். பாபாவுக்கு சார்ட் கொடுக்கல அப்படின்னா அது நஷ்டம். ஒருவேளை யார் மேலேயாவது எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கனவுல கூட எனக்கு பற்று இருக்குது, சுயநலம் இருக்குது அப்படின்னா அதை கனவுலையும் அழிச்சிருங்க, முடிச்சிருங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் காரியத்தில் செய்கிறது கிடையாது, ஆனால் கனவுல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு வீணான கனவு வருகிறது, இல்லை விகாரத்தினுடைய கனவு வருகிறது, அல்லது பற்றினுடைய கனவு வருகிறது, பேராசையினுடைய கனவு வருகிறது, அகங்காரத்தின் கனவு வருது அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கும்போது சோம்பேறித்தனத்தோடு தூங்கிட்டீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னுடைய முழு நாளும் எந்த ஒரு எண்ணமும் விகார எண்ணங்கள் வரல அப்படிங்கிறாங்க. எதுவுமே நடக்கலை, எதுவுமே வரல, எதுவுமே செய்யலை, ஆனாலும் கனவு வந்துருச்சு, கனவுல வந்துருச்சு அந்த விகாரம்,
அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்? அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு பற்று இல்லை மோகம், யார் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா அது தூங்குறதுக்கு முன்னாடி அங்கே அதை அழிச்சிடணும், அந்த போர்ஷனையே அழிச்சிடணும். யார் மேலேயாவது ஒரு விசேஷமான அட்டாச்மெண்ட், விசேஷமான விருப்பம், விசேஷமான நினைவு, அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடணும். ஒருவேளை நீங்கள் அழிக்கலை அப்படின்னா அது கனவில் பூந்துடும். இப்போ எல்லாத்தோட ஃபஸ்ட்டு வேலை என்ன? தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ அந்த அட்டாச்மெண்ட்டை அழிச்சிடணும், சுயநலத்தை அழிச்சிடணும், எல்லாத்தையும் பாபாவுக்கு ஒப்படைச்சிடணும். விகாரங்களையும் கொடுத்துருங்க, அட்டாச்மெண்ட்டையும் கொடுத்துருங்க, விருப்பத்தையும் கொடுத்துருங்க, சுயநலத்தையும் கொடுத்துருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு காரியம். அதனால் செக் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு, எல்லா ஷார்ட்டினுடைய எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு உங்களை நீங்கள் காலி பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குறீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். புத்தி என்ன பண்ணணும்? காலி பண்ணணும், அதாவது எம்டி ஆகணும். நான் களைப்பாக இருந்தேன், வந்த உடனே நான் வந்து போய் கட்டில் தூங்கிட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வந்து உடனே தூங்கிட்டேன், இதுதான் அந்த சோம்பேறித்தனம். அல்பேலா பன், சோம்பேறித்தனம். நீங்கள் விகர்மமும் பண்ணல, எண்ணமும் வைக்கல, வீணான எண்ணமும் வரல, ஆனாலும் இந்த செயல் என்னது? இந்த சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு செயல் பண்ணீங்கல்ல, இது இந்த சோம்பேறித்தனத்தினுடைய தண்டனை தான் கனவுல அந்த மாதிரி கனவு, தவறான கனவு, மோசமான கனவு வர்றதுக்கு காரணம் உங்களுடைய சோம்பேறித்தனம். ஏன்னா பாபாவினுடைய கட்டளை என்ன? தூங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய எல்லா விஷயங்களையும் புத்தியிலேருந்து காலி பண்ணிடுங்க. நல்ல காரியம் செஞ்சுருந்தாலும் சரி, தவறான காரியம் செஞ்சிருந்தாலும் சரி, பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. தன்னுடைய புத்தியை காலி பண்ணிடுங்க. நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டுங்கிறத சொல்லிடுங்க. புத்தியை நீங்கள் ஒன்று காலி பண்ணணும், இன்னொன்று வந்து புத்தியை கிளியராக, லேஸாக, லைட்டாக, எம்டியாக, கிளியராக பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டணும், எல்லாத்தையுமே கொடுத்துடணும் பாபாவுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் டயர்டாக வந்தேன், வந்த உடனே போய் கட்டில் தூங்கிட்டேன், அப்புறம் படுத்துட்டேன், உடனே தூங்கிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் விகர்மம் பண்ணலை, எண்ணத்துலேயும் உங்களுக்கு வரல, ஆனாலும் இந்த சோம்பேறித்தனமான காரியம் செஞ்சதுனுடைய தண்டனை உங்களுடைய கனவுல இந்த மாதிரி வருது. அதனால் பாபாவனுடைய கட்டளை என்ன இருக்குது? தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய புத்தியை கிளியர் பண்ணிடுங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய புத்தியை என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். ரெண்டையுமே காலி பண்ணணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க, அப்புறம் பாபா கூடயே தூங்கிடுங்க, தனியாக தூங்காதுங்க. ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இன்னைக்கு பாபா கூட தூங்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்துடணும், ரெண்டாவதுக்கு பாபா கூட தூங்கணும். இந்த ஒரு முரளி படித்தாலும் நீங்கள் அந்த முரளி பாயிண்ட்ஸை படிக்கவே நோட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வந்தது பாருங்கள். உங்களுடைய அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்புறம் ரெண்டாவது புத்தியை காலி பண்ணிடுங்க. மூணாவது புத்தியை லேசாக வச்சுக்கோங்க. நாலாவது அதாவது அழிச்சிருங்க, இல்லைன்னா பாபாவுக்கு வந்து சாட் கொடுங்க, பாபா கூட தூங்கிடுங்க, தனியாக தூங்காதுங்க. எத்தனை பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள். தனியாக தூங்காதுங்க, பாபா கூடவே தூங்குங்க. பாபா கூட நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கனவு ஒரு பொழுதும் வராது. அதனால் பாபாவினுடைய அந்த பரமான் கட்டளையை நீங்கள் கடைபிடிக்காத காரணத்தினால உங்களுக்கு பரமானுக்கு பதிலாக அரமான் கிடைக்குது. அதாவது ஆசைகள். காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு அரமானம் கிடைக்குதுல்ல. என்னுடைய ராத்திரி கனவு வந்து தோஷமாகி விட்டது, அபச்சாரமாகி விட்டது, இல்லைன்னா துர்சொப்பனம் எனக்கு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. வீணான கனவுகள், பயமுறுத்தக்கூடிய கனவுகள், மிகவும் பயங்கரமான கனவுகள் கூட சில நேரத்தில் வருது. யோகியானவர் இரவில் வந்து கனவு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடியது கனவு அல்ல, அவங்க தரிசனம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கனவுகள் கிடையாது. அவங்களுக்கு என்ன? தரிசனம். பார்வதியின் கண்களில் பரமசிவம் தரிசனம், மதுரை மீனாட்சி கண்களில் சுந்தரேஸ்வர் தரிசனம், காந்திமதி அம்மன் கண்களில் நெல்லையப்பர் தரிசனம், பிரம்மா குமாரிகளின் கண்களில் சிவபரமாத்ம தரிசனம். நம்ம என்னெல்லாம் பகலில் நம்ம செஞ்சோமோ அதுதான் கனவாக வருது. எக்ஸ்ட்ரா கனவு உலகத்துலேருந்து வேறு யாரும் அனுப்புறதில்லை உங்களுக்கு கனவை. காட்டுறாங்க இல்லையா கிறிஸ்டின்ஸில், அந்த மாதிரி ஒருத்தர் கனவு கொடுக்கறதுக்காகவே வருவார், ஒரு பெரிய பூதம், அது வந்து கனவை கொடுக்கும் அப்புறம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. பகல் நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடாக மறைச்சி வச்சுருந்தீங்களோ அது எல்லாம் கனவில் ஓப்பனாக வரும். இதுதான் ரெண்டு முக்கியமான காரணம்.
என்னெல்லாம் நீங்கள் பகல் நேரத்தில் செஞ்சீங்களோ அது கனவுல வரும். இல்லைனா எதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதுவும் வெடித்து செத்துடும். பகலில் எதை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ அது ராத்திரி மீண்டும் வரும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குவதற்கான விதி ரொம்ப 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 முக்கியம். அதனால் இப்படி இருக்கக்கூடாது. நான் வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன், படுத்துட்டேன், அப்படி படுத்துகிட்டே இருந்தேன், எப்படி தூங்கணுன்னே தெரில, எப்போ தூங்கணுன்னு தெரில. இதுதான் சோம்பேறித்தனம் பாபா சொல்கிறாரு. நீங்கள் எந்த மாதிரியான இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நேரமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு காரியம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சமர்ப்பணம் பண்ணுங்க, காலி பண்ணுங்க, லேசாகிருங்க, பாபாவுக்கு சாட்டு கொடுங்க, பாபா கூட தூங்கிடுங்க. நீங்கள் தரையில் உட்காந்து தூங்கினாலும் சரி, கட்டிலில் தூங்கினாலும் சரி, வண்டியில் தூங்கினாலும் சரி, ஏர்போர்ட்டில் தூங்கினாலும் சரி, பஸ்ஸில் தூங்கினாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இதை தன்னுடைய சமஸ்காரமாக ஆக்கிடணும். இல்லைன்னா என்னாகும், பொய் உங்களுக்குள்ளே உட்காந்துரும். அந்த ஒரு சுமை அடுத்த நாளும் கண்டினியூ ஆகும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த சுமையான தன்மை அடுத்த நாள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. அதை நீங்கள் அழிக்கலை, பாபாவுக்கு கொடுக்கல. அதனால சோம்பேறித்தனமாக உடையவர்களாக ஆகாதுங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, பாபா என்னுடைய கனவுல தூய்மையின்மை வந்துருச்சு, தூய்மை கண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. பகல் ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. தூய்மையான கனவு அதுதான் ஒரு பேராமீட்டர். நம்மளுடைய பவித்திரத்தாவினுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது. அப்படியே வந்தீங்க, அப்படியே இங்கே பேசுனீங்க, அப்படியே பேசிட்டு தூங்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம மனசு உடைஞ்சு போகக்கூடிய சமாச்சாரங்கள் இருக்குது, செய்திகள் இருக்குது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சமாச்சாரமாக இருக்குது, தேவையில்லாத விஷயம். அதில் மசாலா நிறைஞ்சு இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. அப்போ அந்த இது என்ன ஆகுது, ரொம்ப மசாலா நிறைஞ்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அது எல்லாம் என்னது, வேஸ்ட். நம்மளுடைய எனர்ஜி அப்படியே இழுத்து கொள்ளக்கூடிய அந்த இழுத்துறது, எல்லாமே காலி பண்ணிடுது நம்மளுடைய எனர்ஜியை. நம்ம பண்ணுற யோகாவினுடைய கிடைக்கிறதே சக்தி கம்மி. அதுவும் இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு ஃபுல் டே நம்ம பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். சாந்தி இல்லாமல் அசாந்தியாக சுற்றி தெரிய வேண்டியதான். அதனால உங்களுக்கு டக்குன்னு நிறைய விகர்மங்கள் ஃபுல் டே ஏற்பட்டுருது. ஏன்னா சக்திகள் தான் இல்லையே அவங்களுக்கு. நம்ம ஃபுல் டேல யாரையா ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறோம், இல்லைன்னா அவங்களுக்கு முதல்ல கோவப்படுறோம், அவங்கள நிந்தனை பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க மகான் யோகியாக இருந்தால் என்ன ஆகும், ஒருவேளை அவங்க 1% ரைட்டாக இருந்துட்டாங்க, நீங்கள் ஆனால் தவறான அவங்க மேலே பழி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும். அப்போ நம்ம எவ்வளோ பாவம் சேர்த்துட்டோம் பாருங்கள். இவ்வளோ காலத்தினுடைய நம்மளுடைய சாதனை என்ன ஆயிடுச்சு, வேகமாக காலி ஆயிடுச்சு. ஜெகதீஷ் பிரதர் எப்போ சரீரம் விட்டாரோ 2001 அப்போ 10 கேள்விகள் இருந்தது. அது என்ன 10 கேள்விகள் தெரியுமா? அதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஞாபகம் இருக்குது. தாதிகள் கேள்வி கேட்டாங்க, பாபா வதனத்தின் செய்தி மூலமாக பதில் கொடுத்தாரு. அது எங்கேயுமே பப்ளிஷ் ஆகலை, எங்கேயுமே பிரிண்ட் அவுட் ஆகலை. ஆனால் அதில் ஒரு கேள்வி, இது என்ன கேள்விங்கிறது எனக்கு தெரியும். அது ஒன்று மட்டும், யஜ்யத்தில் இது என்ன நடந்துட்டுருக்கு பாபா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரியா நடந்துட்டுருக்குது, இந்த மாதிரி குழப்பம் ஏன் இந்த யஜ்யத்தில்? அதில் பாபா பதில் சொன்னார், இது அந்த 10 கேள்விகளில் ஒரு கேள்வி. பதில் ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருடைய கணக்கு வழக்கம் முடிஞ்சிட்ருக்குது. இது ஒரு பதில். இன்னொன்று, சிலர் ரொம்ப அதிக காலமாக ஞானத்தில் இருக்காங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம். ஆனால் அவங்களுடைய பதவி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷம் இருக்காங்க, ஆனால் பதவி கம்மி. அப்போ அதனால அவங்களுக்கு தானாகவே விகர்மங்கள் செய்ய அவங்கள தூண்டுது. ஊழ்வினை உறுத்து ஊட்டுகிற மாதிரி அவங்களே தானாகவே அந்த மாதிரி காரியம் செய்வாங்க. நிந்தனை பண்ணுவாங்க, விகர்மம் பண்ணுவாங்க, விகாரத்தில் போவாங்க. அவங்க தானாகவே அந்த சின்ன பதவியை நோக்கி அவங்களுடைய டிராவல் ஆரம்பமாகும். ஏன்னா அவங்களுடைய ஞானத்தினுடைய ஆயுள் ரொம்ப அதிகம், 50 வருஷம் 40 வருஷம் இருக்காங்க, ஆனால் பதவி கம்மி. அதனால் அவங்களுடைய கர்மமே அந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த சின்ன பதவியை நோக்கி இழுக்கப்படுவாங்க. அதனால் ரொம்ப வேகமாக அவங்க விகர்மம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய விகர்மம் பண்ணுவாங்க, மகான் விகர்மம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த சின்ன பதவி அவங்களோட இழுக்குது. சிலருடைய பதவி ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட நேரம் கம்மியாக இருக்குது. 5 வருஷம் தான் இருக்கும் ஞானத்தில்,
அவங்க அந்த கம்மி நேரத்தில் அந்த மாதிரியான மகான் காரியம் செய்வாங்க. ஒவ்வொரு கர்மத்தினுடைய ரொம்ப அதிகமான புண்ணியத்தை அவங்க சேர்த்துட்டே போவாங்க. ஏன்னா அவங்க பதவி ரொம்ப உயர்ந்தது. இந்த 10 கேள்வி அந்த கேள்வி கேட்கப்பட்டதில் அந்த 10ல் இது ஒரு கேள்வி. அந்த பதில் இப்போ நான் சொன்னது. மற்ற கேள்வியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. இப்போ பழைய பிரதர்ஸ் யாரோ இருந்தாங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், அவங்க இங்கே எழுதியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணல. அந்த நேரத்தில் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி யக்கியத்தில் இவ்வளோ குழப்பங்கள் வருது, இவ்வளோ சீனியராக இருக்காங்க, அந்த மாதிரி டிஸ்சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதை பார்த்தும் கூட நம்ம எப்படி நிலையாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, ஒரே ரசனையில் இருக்கிறது, ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்ட போது, இதுக்கு காரணம் இது ஒரு ரகசியமாக, ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு பதில். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பதவி கம்மியாக இருக்குது, அதனால் அப்படி தான் செய்வாங்க. அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சாட்சியாக இருங்க. அவங்களுடைய பதவியை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஞானத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பதவி கொடுத்தாகணும். இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செஞ்சுட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கம்மி பதவி கொடுத்தா போதும். எப்படி அந்த கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா, எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்கணும், அது கஷ்டம். அதனால் கஷ்டமான கேள்விகள் கேட்டு நிறைய பேரை தோக்கடிச்சிடுறாங்க. 1-2 பேர் செலக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. அதே போல் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சமாச்சாரத்தை நியூஸ் கேட்குறீங்க, இல்லை வீணான விஷயங்கள் ஏதாவது பேசுகிறீங்க, இல்லை மனசு உடஞ்சி போய் அந்த நிலைமையில போய் தூங்கிடக்கூடாது. வேறு டைம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம் அப்படின்னா அங்கே நாங்கள் பேசிக்கிறோம் மாற்றி. ஆனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதும் வீணான விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டே வர்ணனை பண்ணிக்கிட்டே தூங்கிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, படுத்துருவாங்க கட்டில், படுத்த பிறகு பேசிகிட்டு இருப்பாங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். பாபாவுக்கு ஷார்ட் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவாங்க, படுத்துருவாங்க. ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க. தெரியுமா நேற்று என்னாச்சு தெரியுமா, ஆமாம் அவன் எங்கே போனான், ஏன் அங்கே வரல, தெரியாது அவனுக்கு அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இது என்னது பாபா சொல்கிறாரு, சோம்பேறித்தனம். இரவு என்பது மௌனத்தின் நேரமாகும், சப்தத்தின் நேரம் அல்ல. ராத்திரினா ராத்திரி தூங்குற நேரம், தூங்குறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ராத்திரி என்ன ஆயிடணும், மௌனம் ஆயிடணும், சுப்பு, வாயை மூடிடணும். ராத்திரியின் இரவு நேரத்தின் மௌனம்தான் அமிர்த வேலைக்கான ஒரு படிக்கட்டு, அதனுடைய வாசல். ராத்திரியும் நீங்கள் பேசிகிட்டே தூங்குனீங்கன்னா அப்போ என்ன ஆகும், அமிர்த வேலையினுடைய அந்த விதையை ராத்திரி தான் நம்ம நடுறோம், விதைக்கிறோம். இப்போ பாபா என்ன சொன்னார், ஒருவேளை நீங்கள் பேசணும் அப்படின்னா, பாபாவுக்கு பேசுனீங்க அப்படின்னா பாபாவுடைய கட்டளைக்கு கட்டளையை மீறிட்டீங்க. ஒருவேளை ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் இல்லை, ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரூமில் தூங்குகிற இடத்துல நீங்கள் பேசக்கூடாது. அந்த இடத்த விட்டு வெளியில் 2 நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா வெளியே வந்துட்டு 2 நிமிஷத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். படுத்துக்கிட்டே தூங்கிட்டே சொல்லாதுங்க. என்ன பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வயிறு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, வலிக்குது வயிறு, அப்போ தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா வயிற்றில் வச்சுக்க முடியல அவங்க விஷயத்த, யாருக்காவது சொல்லணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யாரோ ஒருத்தரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, அது யாரா ஒருத்தருக்கு சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சிடும். நியூஸே அந்த மாதிரி இருக்குது. இந்த சிஸ்டர் முதல்ல அங்கே இருந்தாங்க, இப்போ அங்கே இல்லை, இப்போ இங்கே இந்த பிரதர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், அவர் அங்கேருந்து தூக்கி இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஏதோ சம்திங் பிராமண உலகத்தின் இன்றைய புத்தம்பு சுட சுட செய்தி நியூஸ் பேப்பர் போல் எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. பாபா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்கிறாரு வானிலை. ஒருவேளை நீங்கள் சரியான நியூஸ் தான் சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அவங்கள ரூமுக்கும் வெளியே கூட்டிகிட்டு போங்க, படுக்க வச்சு சொல்லாதுங்க, அவங்க ரூமுக்கு வெளியே கூட்டிட்டு போங்க, 2 நிமிஷத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், அப்புறம் முடிச்சிருங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கம் இருக்குது. ஏன்னா பாபா நீங்கள் தூங்குறதையும் பார்க்குறாரு. புது விஷயம் பார்த்தீங்களா, பாபா நம்ம தூங்குறதையும் பார்க்குறாரு. எப்படியெல்லாம் தூங்குறீங்க அதையும் பார்க்குறேன். 1 செகண்டில் பாப் தாதா முழு உலகத்துக்கும் அவரை சுற்றி வர முடியும். அவர் டிவி மூலமாக பார்த்துட்ருக்கிறாரு. எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் டிவி பார்க்குறீங்களோ அதே போல் நானும் யார் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க அப்படிங்கிறத பாபா எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கிறாரு. 1 செகண்டு தான் அவருக்கு ஆகும், அதிகமாக பாபாவுக்கு டைம் ஆகிறதில்ல. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா போய் பார்த்துடுறாரு. வெறும் சென்டருடைய விஷயம் மட்டும்தான் பாபா பார்க்குறாருன்னு நினச்சிக்காதுங்க. உங்களுடைய வீட்டினுடைய ஒவ்வொரு விஷயமும் பாபா டிவியில் பார்த்துட்ருக்கிறாரு. எப்போ நீங்கள் ஆதி காலம், அதாவது அமிர்த வேலை, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி
அது அந்தம் தூங்குறதுக்கு முன்னாடி. ஆதிங்கிறது அமிர்த வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்தம், அது தூங்க முன்னாடி உள்ள நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா முழு நாளும் தானாகவே நல்லாயிருக்கும். சில நேரம் வேறு விஷயங்களை பேசிட்டு நிறைய பேர் 11:30 வரைக்கும் பேசுகிறாங்க. 11:30லேருந்து 12 வரைக்கும் பேசுகிறாங்க. இது பிராமணர்களை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்ப மஸ்தாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அவங்களுடைய அமிர்த வேலை எப்படி நடக்குது? அவங்க எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. பாதி நேரம் நித்திரை லோகத்தில் இருக்காங்க, பாதி நேரம் யோகாவில் இருக்காங்க. அப்போ ஏன்னா அவங்க சோம்பேறித்தனத்தோட தூங்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய அமிர்த வேலையும் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். இப்படி நினச்சிக்காதுங்க, நான் எங்களை யாரும் பார்க்கல, என்னை யாரும் பார்க்குறா, யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்காதுங்க. பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். என்ன கேட்டீங்க? பாப் தாதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, யாரும் பார்க்கலன்னு நினைக்காதுங்க. நான் பார்த்துட்ருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சதா பார்த்துட்ருக்கேன், ஏமாற்ற முடியாது. என்ன சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க, யாருக்கு என்ன மெசேஜ் பண்ணிட்டு தூங்குனீங்க, எந்த நினைவில் தூங்குனீங்க, எந்த பக்கம் கால் வச்சு படுக்கிறீங்க, எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்க. தூங்கும்போது இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் கால் இருந்தது. ஆனால் எந்திரிக்கும் போது கால் அந்த பக்கம், தலை இந்த பக்கம். அதை கூட பாப்பா பார்க்குறாரு. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க? உடனே இந்த தூக்கம் கூட ரொம்ப அமைதியும் சுகத்தையும் கொடுக்குது. அதனால் மிக்ஸ் ஆகிடுது நிறைய பேருக்கு. அமிர்த வேலை யோகா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் தூங்கலை, ரொம்ப சாந்தியாக இருந்தேன், ரொம்ப சுகமாக இருந்தேன், அனுபவம் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ கெடுத்துட்ட, டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படிம்பாங்க. தூங்குறாங்க அப்படின்னா அது கூட ரெஸ்ட்டு தானே, நல்ல விஷயம். அதே போல் அவங்க யோகாவில் தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல ஃபீலிங் இருக்குது. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுங்கன்னா என்ன அர்த்தம்? தூங்குங்க, டைமுக்கு தூங்குங்க. தூக்கம் கூட நமக்கு ஓய்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா தூங்குனா நமக்கு ஃப்ரெஷ் ஆகிடுறோம். தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா யோகாவில், அதாவது இன்றைக்கி என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி நான் நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே போல் யோகாவில் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக யோகாவில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அப்படின்றாங்க. எப்படி இந்த வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அது அன்னன்னைக்கு உள்ள விஷயத்தை அன்னன்னைக்கு அவங்க முடிச்சிடுறாங்க அப்படின்னா நிச்சயந்தாக இருப்பாங்க, கவலை இல்லாமல் இருப்பாங்க. ஒருவேளை அது பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அவங்க விரும்பாட்டா கூட புத்தி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் கூட ராத்திரி என்னெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அதை பாபா முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் லேஸ் ஆக்கிடுங்க. நீங்கள் நல்லா நல்ல விஷயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாபா தானாகவே அதுக்கு 1க்கு 100 லட்சம் மடங்கு அதுக்கு வருமானம் கொடுத்துடுவார். ஒருவேளை நீங்கள் வீணான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா பாபாவுக்கு அந்த சொல்லிவிட்டு தன்னுடைய சுமையை இறக்கி வச்சுருங்க. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக உங்களுடைய கணக்கு வீணாக ஆகிறதுல, வீணான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். சுமை தூக்கி நடப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பைபிளில். அதேபோல் பாபா கிட்ட சுமைகளை இறக்கி வச்சுருங்க. ஒருவேளை பாவ கர்மங்கள் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான உள்ளத்தோட, தூய்மையான உள்ளத்தோட பாபாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா பாபா அதில் பாதியை கட் பண்ணிடுவார். பாதி தண்டனை குறைக்கப்படும். 100 சவுக்கடி கிடைக்குதுன்னா 50 சவுக்கடி தான் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்காக பாபா உங்களுடைய வழியை கிளியர் பண்ணி விட்டுருவார். ஒருவேளை பாவம் நடந்திருந்து நம்ம பாவ காரியம் ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம விகர்மம் பண்ணிட்டோம், நம்ம மூலமாக யாரோ ஒருத்தருடைய இதயத்தை நம்ம உடைச்சிட்டோம், யாரோ ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்தோம், நம்ம விரும்பவே இல்லை ஆனாலும் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுறது? இல்லைன்னா அவரே துக்கத்தை எடுத்துக்கிட்டாரு, எதிரில் இருந்தவர். நம்ம கொடுக்க விரும்பலை, நம்ம சொன்னோம் ஒரு விஷயத்த, அவர் அதை எடுத்துக்கிட்டாரு துக்கமாக. என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணோம்? பாபாகிட்ட மன்னிப்பு கேளுங்க. பாபா என்ன சொன்னார்? உங்களுக்கு பாதி தண்டனை குறைந்து விடும். மன்னிப்பு ஏற்படுதா என்ன? அப்போ இப்போ என்னெல்லாம் பண்ணணும் மறுபடியும் நம்ம பார்ப்போம், ரிப்பீட் பண்ணுவோம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளை காலி பண்ணணும், கிளியர் பண்ணணும். லைட்ஸ் பாபாவுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. பாபா முன்னாடி வச்சுருங்க, பாபா கூடவே தூங்குங்க. ஒருவேளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு, யாருக்காவது சொல்லணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா யாரையா ஒருத்தர் பிடிங்க, அவங்கள ரூம் விட்டு வெளியே கூட்டுவாங்க, அவங்க காதில் சொல்லிடுங்க. 2 செகண்டு தான். ஆனால் மசாலா விஷயம் அப்படின்னா 2 செகண்டில் முடியுமா என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. சொல்கிறதுனுடைய பாபாவுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் கேட்கவே செய்யாதுங்க, கேட்கவும் செய்யாதுங்க, சொல்லவும் செய்யாதுங்க. 2 செகண்டு அப்படிங்கிறது அர்த்தம் அதுதான். எல்லாமே வேஸ்ட்.
நாலா பக்கமும் வேஸ்ட் தான், பொய், புரட்டு. நாலா பக்கமும் பொய்யும் புரட்டும் கலந்திருக்கிறது, வீணானது எல்லாமே. ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவர் ரொம்ப கத்தி பேசுகிறாரு, வேகமாக கத்துறாரு. இந்த என்னுடைய மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மருந்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த மாத்திரையை நீங்கள் நான் காட்டக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயில் ரொம்ப நீளமாயிரும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்பிக்கை இல்லையா? பாருங்கள், நானே ஒரு நம்பிக்கையின் பொருளாக இருக்கேன். நான் என்னுடைய வயசு 300, உங்களுக்கு புரியுதா? நம்ப முடியுதா? நம்ப முடியலை. ஆனால் 300 வயசு ஆச்சு. ஒருவேளை இந்த மாத்திரையை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயில் வந்து கணக்கில் அடங்காத ஆயில் வந்துடும். என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கே 300 வயசாச்சு. கள்ளங்கவனம் இல்லாத ஒரு விவசாயி கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட போகிறாரு. அந்த மருந்து விற்கிறாருலே அவருடைய அசிஸ்டண்ட்கிட்ட போகிறாரு. அவர் கேட்குறாரு, அவர்கிட்ட போய், இவர் உண்மையிலேயே 300 வயசாயிடுச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இவரு கூட 200 வருஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஒரு பொய், அப்புறம் கூட இன்னொரு பொய். எனக்கு தெரியாது 300 வயசு வரைக்கும் இருக்காரு, ஏன்னா நான் 200 வருஷமாக தாங்க பார்க்குறேன், அதனால தெரிலங்க, சாரி. இந்த பொய் கூட பொய் இன்னும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படிங்கிறது பொய்யினுடைய ஒரு திருவிழா நடக்கும் இடம். வீணான வேஸ்டான திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதனால அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ராத்திரி வந்து பாபாவுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. பாபாவுக்கு வந்து சாட்டு வச்சிருங்க, சாட்டு கொடுத்துருங்க, பாபாக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, காலி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடுங்க, கிளியர் பண்ணிடுங்க, பாபா கூட தூங்கிடுங்க. வீணான விஷயங்களை பேசிட்டு தூங்காதுங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டுங்க, சாரி கேளுங்க. அப்போ பாதி கம்மியாயிரும்னு சொன்னார்ல பாபா. ஒருவேளை பாவம் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க, விகர்மங்கள் நடந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை பண்ணித்தருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே போல் சாரி கேட்டுருங்க பாபாக்கிட்ட. நல்லதையும் கொடுத்துருங்க, கெட்டதையும் கொடுத்துருங்க. அவங்க வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா புகழ் எல்லா இகழும் உங்களுக்கே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் இகழை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண, புகழை மட்டும் கொடுக்கணுமா? அப்போ இகழை கொடுக்கக்கூடாதா? அதையும் கொடுத்துருங்க. நல்லது நடந்தாலும் உங்களுடையது பாபா, கெட்டது நடந்தாலும் உங்களுடையது, ரெண்டையுமே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் பாபா. அப்புறம் இன்றைக்கி 2 ஹோம்ஒர்க் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ கிவ் எவ்ரிதிங் பேக் டு பாபா. நான் பாபாவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். எனக்கு என்னெல்லாம் காலையில் கிடச்சிதோ, நான் அது பகல் நேரத்தில் என்னெல்லாம் கிடச்சதோ அது எல்லாத்தையும் நான் பாபாவுக்கு நான் கொடுத்துட்டேன். பாவம் புண்ணியம், எனக்கு பாவத்தை பற்றியும் தெரியாது, புண்ணியத்தை பற்றியும் தெரியாது, என்கிட்ட எந்த ஒரு ஞானமும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். பாவம் புண்ணியம், வலி சுகம் துக்கம் நஷ்டம் லாபம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நன்றி பாபா. அடுத்த 2வது ஹோம்ஒர்க் வந்து கோல்டன் த்ரெட். அதாவது தன்னுடைய ரயில், நான் வந்து என்னோட ட்ரெயின் ஒன்று இருக்குது, பரமாத்மாவுடைய ட்ரெயின் ஒன்று இருக்குது, ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர் வரையணும். கீழே என்ன எழுதணும், கனெக்ஷன் நெவர் பிரேக்ஸ். இந்த ஒரு இணைப்பு ஒரு பொழுதும் துண்டிக்கப்படாது, படமாட்டாது. இந்த ஒரு நினைவு என்ற ஒரு நூலிலை ஒரு பொழுதும் கட் ஆகாது. நாங்கள் நிரந்தரமாக இணைந்திருப்போம் சதா காலத்திற்கும். அன்பிரேக்கபிள். நம்ம 2 பேரும், நான் மற்றும் பாபா. இந்த 2மே சின்ன ஹோம்ஒர்க் இன்னைக்கு. அச்சா, ஓம் சாந்தி.